இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களிலும் சில சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம். அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள். அதில் எந்த உண்மையும் இல்லை. அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, தன்னை பற்றி தவறான தகவல் பரப்பப்படுவதாக கள்ளக்குறிச்சி முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் விளக்கமளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு பயந்து தான் இதுபோன்ற விருப்ப ஓய்வு பெறுவதாக சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாமல் மோகன்ராஜ் விருப்ப ஓய்வு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்திற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மகள் மருமகள் மகப்பேறு தொடர்பாக அமெரிக்கா செல்ல நேரிட்டதால் விருப்ப ஓய்வு பெற்றதாக முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் தற்போது விளக்கமளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்.